இன்றைக்கி இஞ்சி தொக்கு பண்ண போகிறோம் அம்மா. அதை எப்படி பண்ணுவோங்க பார்ப்போம். அடுப்பத்தை வச்சு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனு, ஒரு 2-3 ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இந்த பொடி வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு கப்பு இஞ்சி போடுவோம். 4 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம். ஒரு குத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கிடுவோம். ஒரு கோழி குண்டு அளவு புளி. இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். வதங்கிக்கிட்டே இருக்குது. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிடுவோம். வதங்கிட்டு இருக்குது. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம். வத்தல் பொடி, காஷ்மீர் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான். வதக்கி எடுத்து அரைக்க வேண்டியது. நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆற வச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறது, ஆற வச்சு அரைச்சி கொண்டு காட்டு வந்துட்டேன். இப்போ கடாய் காய வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் ஆயில் நல்லாவே ஊற்றிக்கோங்க, விளக்கமாகவே இருக்கட்டும். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு பொரிஞ்சு ஒரு குத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ இஞ்சி தொக்கு அரைச்சிட்டு வந்ததையும் அதில் போட்டுக்கிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா உரைக்கலாம் செய்யாது, பயப்படாமல் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சொதி குழம்பு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது அருமையாக இருக்கும். கிண்டுறதப்போ தெரிக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அப்படி கிண்டணுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இறக்கிக்கலாம். இப்போ இஞ்சி தொக்கும் சாப்பாடு தயிர் வச்சு காட்டியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். இது வயிற்றுக்கு நல்லது. இந்த இஞ்சி உடலுக்கு ஒரு ஆரோக்கியமானது, நமக்கு செரிமானத்துக்கு நல்லது. இதை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.